ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சம்மர்லாம் ஆரம்பிச்சிச்சுலங்க. சம்மர் ஆரம்பிச்சு ஒரு டூர் போலனா எப்படிங்க? நல்ல பசங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே தம்பியோட ஃபேமிலி, பிரியங்கா, அப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஏலகிரி மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் ஒரு டூர் போட்டிருக்கிறோம். இதுல எங்க ஹஸ்பண்டும் பையனும் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து பிஸியா இருக்கனால சரி அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. நமக்கு தான் தம்பி இருக்காப்புல, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே. அப்புறம் என்னங்க, அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஒரு 12 மணிக்கு நாங்க வீட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு இப்போ ஏலகிரி மலைக்கு வந்தாச்சு. மலைக்கு வந்து மலையும் ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்ப மலை அப்படியே ஏறிட்டே இருக்குங்க வண்டி சும்மா. நான் நினைச்சேன் சரி காலையில தான் ஏற விடுவாங்க. நம்ம அது வரைக்கும் அங்க வெயிட் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணுமே ப்ராசஸ்லாம் அங்க கிடையாது. நம்ம எனி டைம் வேணாலும் ஏலகிரி மலை ஏறலாம் போல இருக்கு. அது மாதிரி மலை ஏறிட்டு நல்ல வியூஸ்லாம் அருமையா இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டா மலைக்கு வந்து நாங்க 4:45க்குலாம் வந்தாச்சுங்க. வந்து ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் அப் ஆகணும் இல்லைங்க. சரி என்ன பண்றது அப்படின்ட்டா அங்க உடனே வேனை நிறுத்தினோடனே எல்லாம் வந்து சரி இது மாதிரி நீங்க குளிக்கணும், இது மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு 100 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல் அப்படியே லாட்ஜ்ல போயிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். அதுக்குள்ள அங்க சூப்பரா ஊஞ்சல்லாம் இருந்ததா, நல்லா ஜாலியா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. தேவ்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டான். செம என்ஜாய் பண்ணான் நல்லா. காலையில அவன் தான் ஃபர்ஸ்ட் குளிச்சு ரெடி ஆனதே தேவ் தான். நானும் ஒரு வழியா நல்லா குளிச்சாச்சுங்க. நல்லா அந்த ஹோட்டல்ல சுடு தண்ணி, பச்சை தண்ணி எல்லாமே வந்தது. ஆனா நல்லா ஜில்லுன்னு இருந்தது. சுடு தண்ணில குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஒரு போட்டோவும் எடுத்தாச்சுங்க. ஏன்னா வெளியில சம்மர்ல சுத்தும் போது நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்னு நம்மளாலே பார்க்க சலிக்காது. அதனால சும்மா கண்ணாடியில ஒரு செல்ஃபி எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போதே ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து காலையில 8 மணிக்கெல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னங்க, இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல சும்மா சுத்தி சுத்தி பார்த்து டயர்ட் ஆகுற வரைக்கும் சுத்த வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் எங்க போனோம்னா பூங்கா தாங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 9:30க்கு தான் அந்த பூங்கா ஓபன் பண்ணாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணி டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டோம். காலையில இட்லி, தக்காளி சட்னி எல்லாம் எடுத்துட்டு போனோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூங்கா உள்ளரே போனோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நாங்க தாங்க. பூங்கா உள்ள போனோன்னே பசங்களுக்கு என்னென்ன விளையாட்டு ஐட்டம் இருக்குமோ அத்தனை ஐட்டமும் இருந்ததுங்க. நல்ல சர்க்கஸ், அந்த ராட்னம் எல்லாமே இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பசங்களை நம்ம கூட்டு போனா அவ்வளோ உள்ளர எல்லாமே இருந்தது அங்க. அது இல்லாம வெயிலே தெரியலங்க. ஏலகிரியில அந்த பூங்கா உள்ள போனோன்னு அந்த மரத்துல அந்த கார்டன்ல வெயிலே தெரியல. அவ்வளவு சூப்பரா நம்மளே குழந்தை மாதிரி மாறிட்டு ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு செமையா இருந்தது. நமக்கு இங்க வெயில்ல இருந்துட்டு அங்க போனோம்னா நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. நல்லா ஊஞ்சல்லாம் ஆடி கொஞ்ச நேரம் அந்த பூங்கால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கதான் வந்து போட்டிங்கு நமக்கு இருக்கு. அது திறக்கறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அங்க இந்த பசங்க விளையாடுறதெல்லாம் போயிட்டு நம்மளும் உக்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். பசங்க வந்தா கண்டிப்பா ஏலகிரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. இதுதாங்க போட்டிங் போற ஏரியா. அந்த வியூஸே அவ்வளவு அருமையா இருந்தது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால நாங்க அங்க போய் நின்றுட்டு அப்படியே அதுதான் அப்படியே எடுத்துட்டு இருந்தோம். பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. எங்களுக்கும் நல்ல ஒரு சூப்பரா குளு குளுன்னு இருந்ததுங்க. வெயிலே தெரியாம அந்த மரம்லாம் நல்லா அடர்த்தியா நல்லா இருந்தது. அதுக்குள்ள சரி ராட்டினம் போலான்னு சொல்லிட்டு என் பொண்ணு ராட்டினம் சுத்த ஆரம்பிச்சுட்டா. போட்டிங்ல ஏறி உக்காந்தாச்சுங்க. கரெக்டா 10 மணிக்கு போட்டிங் ஓபன் ஆகுது. ஏறி உக்காந்தாச்சு. ஏறி உக்காந்துட்டு அப்புறம் என்னங்க போட்டோ எடுக்க வேண்டியதுதான் வேலை. வெயில் மண்டே பொழக்குது, கண்ணெல்லாம் கூசுது. ஆனா தண்ணியை பார்த்தா தொட்டு பார்த்தா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது. நல்லா சூப்பரா இருந்தது போட்டிங். போட்டிங்க்கு வந்து ஒருத்தவங்களுக்கு சார்ஜ் 50 ரூபாய் தாங்க. பரவாயில்ல. எனக்கு வந்து பிச்சாவரம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியா இருந்தது. நல்லா இருந்தது. பிச்சாவரம் கொஞ்சம் போட்டிங்லாம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. இது ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். பரவாயில்லைங்க. நல்லா ஒரு 20 நிமிஷமே நல்லா சுத்தி நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். அங்க போட்டிங் முடிச்சுட்டு அந்த பூங்காலாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது எங்க கிளம்பணும்னா ஏலகிரியில முருகர் கோயில், நல்ல ஃபேமஸான முருகர் கோயிலுங்க. அதை பாக்குறதுக்கு அடுத்தது நாங்க கிளம்பியாச்சு.
இந்த முருகர் கோயில் மலை மேலதாங்க இருக்கு. நல்லா படிலாம் ஏறி மலை மேல நின்றுதான் இந்த முருகர் கோயில் நல்லா சாமி கும்பிடணும். பொதுவாவே முருகருக்குன்னா மலை தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பெரும்பாலுமான முருகர்லாம் மலை மேலதான் இருக்கிறாங்க. நல்லா ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஏறி வந்து கும்பிட்டா சூப்பரா இருந்தது. அது மேல நின்று நல்லா வியூஸ் எல்லாம் எடுத்தாச்சு. முருகர்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதே ஏலகிரியில இன்னொரு பார்க்குங்க. நல்லா மெயினான பார்க். இதுதான் அடுத்தது இன்னொரு பார்க். இது உள்ள நுழைஞ்சோன்னா அப்ப அங்க வெயில்ல முருகர் கோயில நல்லா சுத்துன்னு சுத்திட்டு அடுத்தது இந்த பார்க்ல நுழைஞ்சோன்னா சும்மா ஜில்லுன்னு இருந்ததுங்க. ஏலகிரி அப்படின்னாவே என்னங்க இந்த மலை தாங்க சூப்பரா இருக்கு. அந்த மலை, இந்த மரம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு கூலிங்கா இருந்தது. நல்லா பெருசு பெருசா மரம். அதுக்கப்புறம் நல்லா வாட்டர் ஃபால்ஸ். இதை பார்த்து இதெல்லாம் சாரல் காத்து அப்படிதான் அடிச்சுது. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துக்கிட்ட நிறைய செல்ஃபி எடுத்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நமக்கு ஸ்நாக்ஸுக்கு நிறைய கடலாம் இருக்குங்க. ஐஸ்கிரீம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் நிறைய இருந்தது பசங்களுக்கு. அதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம சாப்பிடலாம். ஏலகிரி நல்ல ஒர்த்து தாங்க. என்ன கேட்டா நல்ல ஒர்த்து. பார்க்காதவங்க போயிட்டு இந்த சம்மர்ல நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா வெயிலே தெரியல, மலை மேல வெயில் தெரியல. நல்லா கார்டன்லாம் 2 பூங்காலாம் இருக்கு. சூப்பரா இருந்தது. அது மாதிரி போட்டிங் இருக்கு. இது அடுத்த கார்டன்ல நம்ம அடுத்தது இங்க இருக்க போனோம். இந்த ஃபால்ஸ் ஒண்ணு இருக்குன்னாங்க. அதுக்குதான் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் தான் பார்க்க போனோம். தெரியுதா? கிட்ட வந்தாச்சு. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. இது வந்து செட்டிங் ஃபால்ஸ் தான். ஆனா இது மேல ஏறி நின்றா அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கிறதாங்க செமையா இருந்தது. இந்த வெயிலுக்கு நம்மளே சுத்திட்டு அப்படியே இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தோன்னே கால்லாம் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு செமையா அதுல சாரல் அடிக்கிறதும் அருமையா பக்காவா இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். எத்தனை பேர் ஏறி ஏறி நல்லா செல்ஃபி எடுக்கிறதும் அந்த இது ஏறி ஏறி இறங்குறதே நானே ஒரு 4 தடவை ஏறி ஏறி இறங்கிட்டேன். பாத்துக்கோங்க. அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து ஏறி இறங்கிட்டேன். ஒரு 4 தடவை ஏறி இறங்கிட்டேன். தேரி காத்தோட தேன தெளிச்சாலே தேனாக என் நெஞ்ச கொட்டி புட்ட தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்னன்னு காட்டி விட்டா ஏகனா முகனா பார்க்காம கௌத பாடி கிடக்கேனே தேக்கா கேட்காம ரெக்க கட்டி. அப்புறம் ஏலகிரில இருந்து இறங்கியாச்சுங்க. 2 பூங்கா பார்த்தோம். போட்டிங் பண்ணியாச்சு. ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் அதுல நிறைய இருக்குங்க. ஏலகிரில ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு வந்து டைம் செட் ஆகல. சரி அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் இறங்கினோடனே மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சுங்க. பசி வந்துருச்சு. ஒரே மயக்கம் வேற. நல்லா கார்டன்லாம் அங்க சுத்தி பார்த்துட்டு பூங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வீட்டுல கேட்டுட்டு கொஞ்சம் நாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மத்தியானம் என்ன எடுத்துட்டு போயிருந்தேன்னா லெமன் சாதம். எல்லாரும் சாதமும் எல்லா சாதம் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி தாங்க சாப்பிட்டோம். யாருமே எடுத்துட்டு போனது அவங்க சாதம் மட்டும் அவங்க சாப்பிடவே இல்லை. எல்லாருமே ஷேரிங் தான். அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தில் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. நல்ல ஒரு ஜாலியான மூமெண்ட் தாங்க. எப்பயுமே வீட்டுல தனியா நம்மளே சாப்பிடுறது எப்பயாவது ஒரு நாள் நல்லா எல்லாரோட சேர்ந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபேமிலியோட சாப்பிடுறது ஒரு தனி அழகுதாங்க. தனி சந்தோஷம். அப்படிதான் சாப்பிட்டோம் மத்தியானம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பார்த்தோம்னா டேம் தாங்க. சாத்தனூர் டேம். அடுத்தது சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம் வந்தாவே எந்த ஸ்கூல் பசங்களா இருந்தாலும் கண்டிப்பா டூருனா முன்ன வந்து சாத்தனூர் டேம் தாங்க. அதே மாதிரிதான் அடுத்தது நாங்க என்ன பார்த்தோம்னா சாத்தனூர் டேம் தாங்க. ஸ்கூல்ல டூர் போட்டா ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது சாத்தனூர் டேம் தான். ஏன்னா அந்த பசங்களை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் அது. டேம் வந்தாச்சு. வந்துட்டு இப்ப என்ன ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தோம்னா முதலை பண்ணை தாங்க பார்த்தோம். ஏகப்பட்ட முதலைங்க. அப்பா அப்படிதான் கிடந்தது எல்லாம். நிறைய பார்க்கவே பயமா இருந்தது. ஆனா எப்படிதான் இதை மெயின்டைன் பண்றாங்களோ தெரியலங்க. அவ்வளவுத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு அவ்வளோ முதல்ல கொஞ்சம் நெஞ்சம் முதலே இல்லைங்க.
வியூலாம் பாருங்க, அருமையா என்ஜாய் பண்ணி பார்த்தான். முதலே பார்த்துட்டு அடுத்தது மீன் பண்ணை இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு மீன் பண்ணை அந்த அளவுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியல. ஒர்த் இல்லாத மாதிரி தான். ஏன்னா சும்மா குட்டி குட்டி மீன், ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. அதனால பசங்க மட்டும் தான் உள்ள போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க. பெருசா ஒண்ணும் வச்சிரல. சும்மா குட்டி குட்டி மீன் தான் வச்சிருந்தாங்க. ஆனா முதல்ல பண்ண செம்ம ஒர்த்துங்க. அவ்ளோ முதல்ல இருந்தது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் மெயின்டைன் பண்ணி செம முதல்ல. இப்ப சாத்தனூர் டேம் மேல போக ஆரம்பிச்சாச்சு. மேல போயிட்டு பார்த்தா வியூஸ் அப்படி அருமையா இருந்ததுங்க. அதுவும் நாங்க வந்து அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா 4:45 5 மணி சூரியன் வந்து மறையிற டைம். அப்படியே பாருங்களேன். சூப்பரா இருந்தது. நல்லா இயற்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரிதாங்க அந்த டேம். அவ்வளவு அருமையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப சம்மர்ன்ற தண்ணி இல்லைன்னா மழை சீசன்லாம் போனா செமையா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனா நான் போனதில்ல, பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நல்லா சாத்தனூர் டேம்ல நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்து முடிச்சு, அதுக்கப்புறம் என்னங்க ஃபைனலா நம்ம அண்ணாமலையார் அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ற மாதிரிதான் நம்ம அண்ணாமலையார் திருக்கோயிலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்க கோயிலுக்கிட்ட வரும்போது மணி 7:30 ஆயிடுச்சுங்க. இன்னொரு விஷயம், நம்ம 8 மணிக்குள்ள போனாதாங்க நமக்கு ஃப்ரீ தரிசனம் அண்ணாமலையார் கோயில்ல. நாங்க கரெக்டா 8:05க்கு தான் வந்தோம். ஃப்ரீ தரிசனம் கிடையாது. 50 ரூபா டிக்கெட் கொடுத்துதான் நாங்க பார்த்தோம். எது வரைக்கும் எத்தனை மணிக்குங்க நீங்க ஃப்ரீ தரிசனம் கொடுப்பீங்கன்னா 7:30 சரிமா? இல்ல சாரிங்க, 8 மணியோட சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போனா நம்ம வந்து காசு கொடுத்துதான் பார்க்கணும். அதுவே கரெக்டா 8 மணியோட சரி, அதுவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேக வேகமா போயிட்டு அப்புறம் ஒரு 50 ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட் கட்டிட்டு தான் அப்புறம் போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நல்ல பெரிய கோயிலுங்க. சும்மா அருமையா இருந்தது. நல்லா அருமையா அண்ணாமலையார் தரிசனம் பண்ணியாச்சுங்க. இப்படிதான் ஒன் டே ட்ரிப்பா சும்மா சூப்பரா ஏலகிரி, சாத்தனூர், அண்ணாமலையார் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அருமையா கிளம்பியாச்சு. என்ன கேட்டா ஏலகிரி மலை சும்மா அருமையா இருக்கும். இந்த சம்மருக்கு நீங்க கண்டிப்பா பசங்களோட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா, பார்க்காத இடமா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒர்த்தான ஏரியா தான். இப்படிதான் ஜாலியா என்ஜாய் பண்ணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.